ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் கடற்கரைக்கு போகும்போது எங்களுக்கு கடற்கரையில் என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடற்கரை ஓரம் வாழுறோம் அப்படின்னாக்கா கடலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கடலில் பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கடலுக்குள்ளே போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. கடலோரம் இருக்கிற மீனவர்கள் பார்த்திங்கன்னா கடற்கரையில் நடந்துக்கிட்டே அவங்க அன்னைய வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணிலாம் போகலைங்க. இன்றைக்கி சும்மா வந்துட்டு எங்களுக்கு ஒரு வேலை இருந்தது. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தூரத்தில் தெரிகிற பில்டிங் தான் பார்த்திங்கனாக்கா எங்களோட பழைய வீடுக்கு பதில் மாற்று வீடு கொடுக்குறதா அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரும்பொழுது ரஞ்சன் பீச்சை பார்த்து ரொம்பவே ஆசைப்படுவேன். சரி, ஈவினிங் ஆகிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் குழந்தைக்காக ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணீத் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். மத்தி பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கிடையாதுங்க, அதனால் தேடி தேடி தான் பிடிக்க வேண்டியதாக போச்சு. சீசன் அப்போ நம்ம மத்தி பிடிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோ மத்தி கூட பிடிச்சிடலாம். அதில் நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஃப்ளஷ்ஷு கிடைக்கும். ஆனால் இது சீசன் கிடையாது, அதனால் பார்த்திங்கன்னா அவன் ஆசைப்பட்டான் அப்படின்றதுனால 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ மத்தி தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எலிப்பூச்சி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணீத் நான் எலிப்பூச்சி பிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தான். அந்த எலிப்பூச்சி எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இது பூச்சை போய் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இதை எலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை எலிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம நண்டு சாப்பிட்றாப்புல இருக்கும். நண்டை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இதில் ஓடெல்லாம் எடுத்து போட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதை பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த அலை ஆரம்பிக்குது பாருங்கள். அலை விழறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல போய் நின்றோம்னா தான் நம்ம இதை பிடிக்க முடியும். இதுக்கு அனுபவம் தேவைங்க. என்னால் இதை பிடிக்க முடியாது. பிரணீத்து பிடிப்பான். பிரணீத்தை விட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிருவாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அலை திரும்பி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கை வச்சு தேடும்போது நம்ம கையில் அது தெம்படுங்க. அப்படியே ஊறுறாப்புல இருக்கும். அதை டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனால் பாரதி தூரத்தில் நின்று பார்த்து எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே கடல் கிட்ட வாழறாரு அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாதுங்க. பிரணீத் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் மொத்தமாகவே ஒரு 4 எலிப்பூச்சி தான் பிடிச்சாரு. பிரணீத்தோட அப்பா போய் கடலில் இறங்கலைங்க. ஏன்னா நாங்கள் கடலுக்கு குளிக்கிற வர ஐடியா இல்லை அப்படின்றதுனால ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர்றதுனால அவர் கடல்லையே இறங்கலை. நாங்கள் ஒரு 5 எலிப்பூச்சி மட்டும் பிடிச்சிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மத்தி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இருக்கிற மீன் மார்க்கெட்டு, மீனோட விலை நிலவரம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.